சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகள் 198 வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் முதல் இந்த தொழிலை ஆரம்பித்து அவருடைய ஒரே மகனான சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்திருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான ரத்னாள் வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்கள் யாவுமே அவர் கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். ரத்னாள் வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியம் முழுதையும் கற்றுக் கொடுத்திருக்கார். சிவராஜ் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் சிவகுமார் ஆகிய எனக்கு முப்பாட்டனார், பாட்டனார், தகப்பனார் இவங்கிட்டிருந்து கற்று வந்த விஷயங்கள் யாவுமே எனக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். நான் எனது ஒரே மகன் சிவராஜ் சஞ்சயனுடைய ஒரே மகன் சிவராஜ் சிபிக்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருந்தாலும் என் மனதில் இருக்க ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க 7 தலைமுறைகள் 198 வருஷங்கள் சித்த வைத்தியத்தில் அப்படிங்கும்போது அதை பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே 7 தலைமுறைகள் 198 வருடங்கள் எந்த தொழிலாவது யாராவது இத்தனை தலைமுறைகளை செஞ்சுட்டு இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆண்டவன் படைக்கும்போது எண்ணற்ற மூலிகை ரகசியங்களை அதிகபட்சமாக படைச்சு வந்திருக்கான் ஆண்டவன். அது எப்படி படைச்சு வந்திருக்கானாக்க சித்தர்களை படைச்சு, ஞானிகளை படைச்சு, அவங்க மூலியமா ஓலைச்சுவடிகளை எழுதி வச்சு அந்த ஓலைச்சுவடிகள் மூலம் நம்ம தமிழ்நாட்டுக்கு போகட்டும் அப்படின்ட்டு ஆண்டவன் படைச்சு வச்சிருக்கிறதுனால அந்த ஓலைச்சுவடிகளுடைய ரகசியங்களை எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் அதை படித்து கை தேர்ந்ததுனால அவர் 200 வருடங்களுக்கு முன்னாடி இந்த தொழிலை ஆரம்பித்து செஞ்சு வந்திருக்கார். அவர் இந்த திறமையாக செஞ்சுட்டு வந்ததுனால தான் இந்த 7 தலைமுறையில் தமிழ்நாட்டில் என்னுடைய பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களையும் எங்களால் இந்த சிகிச்சையை அற்புதமாக அழகாக செஞ்சு கொடுக்க முடியுது. எனக்கு 60 வயசு பூர்த்தி ஆச்சு. 60 வயசு பூர்த்தி ஆகும்போது எனக்கு மனசில் என்னடா நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்து நீங்கள் 60 வயசை தாண்டிட்டோமே, 60 வயசு முடியும் போது திருக்கடையூரில் போய் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கோம். நமக்கு 60 வயசு முடிஞ்சிருச்சு, இப்போ 61வது வயசில் காலடி எடுத்து வைக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த காலடி எடுத்து வைக்கிறது பார்த்தீங்கன்னாக்க 60 வயசுலேருந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா எல்லாருமே என்ன சின்ன திரையை பார்த்து இருக்கிற அவ்வளோ என்னோட சகோதரர்களும் பேர பசங்களும் மகன் போட்ட வாலிபர்களும் இதை கவனமாக கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. ஏன்னா 60 வயசை நான் தாண்டி வந்துட்டு இருக்கேனாக்கா எனக்கு இல்லை, தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் சரி 60 வயசை தாண்டாங்கனாவே அது ஒரே ஒரு நாள் 60 தாண்டி 61 ஒரு நாள் வந்துட்டு இருக்காங்க, வாழ்றாங்க. 365 நாளில் ஒரு நாள் வாழ்றாங்க அப்படின்னா அது ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு போனஸாக கிடைக்கிற நாட்கள் தான். 2 நாட்கள் வாழ்ந்தாலும் அது போனஸ் தான், 3 நாள் வாழ்ந்தாலும் அதுவும் போனஸ் தான். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நான் இன்னைக்கு 60 வயசை தாண்டி 61 வயசு, 62 வயசு, 63 வயசுலாம் வரும்போது என்னடா நம்ம வயசை தாண்டி போயிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னடானா என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள என்னுடைய பேர பசங்க மகன் போன்ற வாலிபர்கள், என் உடன் பிறந்த சகோதரர்களோட இன்னைக்கு என் மேலே வச்சிருக்கிற பாசம், என் மேலே வச்சிருக்கிற ஆசைகள், நான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க வாழ்த்துற வாழ்த்துக்கள் தான் என்னை இந்த அளவுக்கு வருஷத்தை தாண்டி என்னால் போயிட்டு இருக்க முடியுது. ஏன்னா அவங்களுடைய வாழ்த்துக்கள் ஒவ்வொரு பேரப்பசங்களும் ஒவ்வொரு மகன் போன்ற வாலிபர்களும் அவங்க வாழ்த்துறது பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசை தாண்டி வர்றதே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு 70 இந்த நிகழ்ச்சி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு 70 வயசு முடிஞ்சு 70 வயசு முடிஞ்சிருச்சு, 71ல் கால் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஹைதராபாத்ல இருந்து ஒரு பையன் பேசுறான். யாரப்பா, என்ன விஷயம், என்ன சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாத்தா இருக்காங்களாங்கிறான்.
கண்ணு நான் தாத்தா தாண்டா பேசுறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த பையன் சொல்றான் உடனே, தாத்தா தாத்தா நான் எவ்வளவோ நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் தாத்தா, உங்கள்கிட்ட பேசணும்னு நான் பேச முடியாம எனக்கு போயிடுச்சு தாத்தா, இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது தாத்தா. தாத்தா நீங்க 100 வயசுக்கு மேல வாழணும் தாத்தா, 100 வயசுக்கு மேல வாழணும் தாத்தான்னு அந்த பையன் சொல்றான். அந்த பையன் ஆசைப்பட்டு சொல்றானாக்க, உண்மையாலுமே என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பேர பசங்களும், இந்த சின்ன திரையை பார்த்துட்டு அத்தனை பேர பசங்களும், அத்தனை மகன் போன்ற வாலிபர்களும் என்ன அவங்க வாழ்த்தினால்தான் நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கடந்து போறேன். நான் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் வாழணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியமே இல்லை. ஆனா என்னுடைய பேர பசங்களுடைய வாழ்த்துக்கள், ஒவ்வொரு பேர பசங்களும் ஒவ்வொரு மகன் போன்ற வாலிபர்களும் போனை எடுத்துட்டா போதும், தாத்தா 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 தாத்தா. அதே மாதிரி என்னுடைய உடன் பிறந்த மகள்கள் இருக்காங்க, என்னுடைய மகள் போன்ற பெண்கள் இருக்காங்களே, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெண்களும் எனக்கு மக போடல. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெண்களும் அப்பா அப்பா அப்படிங்கிறாங்க, தாத்தா 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 தாத்தான்னு உயிரை வாங்குறாங்க. அந்த ஒவ்வொரு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரர்களும் என் மேல வச்சிருக்கிற ஆசையும் பாசமும் நேசத்தினால்தான் நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் கடந்து நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் பேசும்போது பார்த்தீங்கன்னா தாத்தா தாத்தா தாத்தானா யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லு? ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பேரா இருப்பான், 2 பேரா இருப்பான். தமிழ்நாட்டில் திரும்புற இடமெல்லாம், நான் இப்போ சாதாரணமா மதுரைக்கு போனாலும் சரி, சென்னைக்கு போனாலும் சரி, எங்கேயாவது வெளியே போயிட்டுனா தாத்தா நல்லா இருக்கீங்களா, தாத்தா நல்லா இருக்கீங்களான்னா உண்மையான எவ்வளவு பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். எங்க மூதாதையர்கள் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணியிருந்தா. இந்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேர் என்ன தாத்தா, அவங்க சொந்த தாத்தாவோட தாத்தா 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 உரிமையை எடுத்து அவங்க கொஞ்சம் அதை கேட்கும்போது உண்மையாலுமே என்னுடைய தமிழ்நாட்டில் அதுக்காங்க அவ்வளவு பேசும். ஏன்னா அந்த மேல உங்களுக்கு என்னுடைய மனசு வந்து அப்படியே வெறித்தனம். அதாவது ஒரு ஆத்துல அடிச்சுட்டு போதுன்னு வச்சுங்க, ஆத்துல அடிச்சுட்டு போகும்போது அவன் என்ன பண்றான், கடவுளே ஏதாவது கிடைச்சா தப்பிச்சுக்கலாமே சொல்லி எதையாவது பிடிக்க போறான் பாரு, பிடிச்சா தப்பிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான் பாரு. அந்த மாதிரி என்னுடைய ஆயுஷ் முடிய போறதுக்குள்ள எனக்கு வெறித்தனம்னா இன்னும் வெறித்தனம் இல்லை. என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரரை சிரிக்க வைக்கணும்னே சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. போன் 2419782 and 2419783. Fax 2416831. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10-4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, 36, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. இன்னைக்கு என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இந்த விஞ்ஞான வளர்ச்சியில, அபரிதமான விஞ்ஞான வளர்ச்சியில ஒவ்வொரு பசங்களும் பாதிக்கப்பட்டு வரும்போது அந்த பசங்க என்ன மாதிரி இந்த மாதிரி தான். ஏன்னா என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்க பேர பசங்க ஒரே ஒரு பையன் கூட தெரிஞ்சு தவறு பண்ணக்கூடிய பையன் கிடையாது. ஏன்னா என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்க பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் எந்த நாட்டில் வேணாலும் போய் பாரு, என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்க பேர பசங்க மகன் போன்ற வாலிபர்கள் மாதிரி அழகும் வசீகரமான உடம்பை வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கே லட்சணமாகும். சிலர் படிச்சிருப்பாங்க, சிலர் படிக்க முடியாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க கோடீஸ்வரம் வீட்டு பசங்க தான் அழகா இருக்காங்க. இல்ல கிராமத்துல விவசாயத்தை செஞ்சுட்டு இருக்கிற பசங்க கூட பாத்தீங்கன்னா அப்படியே அழகு சிந்துற அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் மேல அப்பாற்பட்டு ஒரு மாயை வந்து அவங்கள மறைச்சி அவங்கள வாழ்க்கையை வந்து வீண் பண்ணிட்டு வருது. அது அவங்க மேல சொல்லி குத்தமே கிடையாது. இன்னைக்கு தினசரி சின்ன திரையில பாத்தீங்கன்னாக்க தங்கத்தினுடைய விலை ஏறி இருக்குங்கிறாங்க, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை இறங்கி இருக்குதுங்கிறாங்க, வெள்ளியினுடைய விலை ஏறி இருக்குதுங்கிறாங்க, அடுத்த நாள் இறங்கி இருக்குதுங்கிறாங்க, வைரத்தினுடைய விலை ஏறுது இறங்குதுங்கிறாங்க. ஆனா இவ்வளவுக்கும் வந்து விலை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு வரவங்க வந்து இன்னைக்கு இந்த விந்து கட்டுப்பாடுன்னு இருக்கு இல்லையா, தங்கத்துக்கு விலை நிர்ணயிக்கிறான், வெள்ளிக்கு விலை நிர்ணயிக்கிறான்,
இந்த வைடூரியத்துக்கு வந்து விலை நிர்ணயிக்கிறான். ஆனா இவ்வளவுக்கும் விலை நிர்ணயிச்சுட்டு இருக்கிறதுல இந்த விந்துக்கு மட்டும் விலை நிர்ணயிக்க முடியுமா? இது விந்துக்கு மட்டும் விலை நிர்ணயிக்க முடியுமா? இந்த விந்துக்கு மட்டும் ஏன் விலை நிர்ணயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். அப்படின்னாக்க இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமா என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க வேற ஒருத்தருடைய விந்தை எடுத்து கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறேன் அப்படிங்கிறாங்க. வேற ஒருத்தருடைய விந்தை எடுத்து கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டதுனாலதான் விந்துக்கு விலை நிர்ணயிக்க முடியுமா? விந்துக்கு விலை நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா இது ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமான சொத்து. விந்து கட்டுப்பாடு ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமான சொத்து. ஒவ்வொரு மானிட ஜென்மத்துல ஒவ்வொருத்தருக்கும் பேர பசங்களுக்கு அவ்வளவு பேத்துக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேர பசங்களும் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும், படிக்கும்போது அவன் சந்தோஷப்படணும், வாலிப வயசுல வரும்போது அவன் சந்தோஷப்படணும், மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சந்தோஷப்படணும். அப்படிங்கிறதுக்காக ஆண்டவன் வந்து நம்ம சாவங்காலம் வரல சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பை வந்து தெம்பு உற்சாகம் எல்லாத்தையுமே கொடுத்து வச்சிருக்கான். இந்த காலங்கள் மாறி போடுறதுல அவன் கெட்டு சின்ன பண்ண மாறுறதுனாலதான் இந்த நிகழ்ச்சி வந்து நான் அதிகபட்சமா சொல்லி வந்துட்டு வரேன். அதனால இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்க மகன் போன்ற வாலிபர்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த பலகீனம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்க இந்த பலகீனத்துல தவறு செஞ்சு பாதிக்கிறதுல வந்து சித்த வைத்தியத்துல பாரம்பரியம் சித்த வைத்தியம். நீங்க யாருக்கிட்ட வேணுமாலும் போய் வைத்தியம் பண்ணிக்கிறது, யாருக்கிட்ட வேணுமாலும் வைத்தியம் பண்ணிக்கிறது, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த பலகீனம் இல்லற இன்பத்துக்கு ஈடுபாடு முடியாம இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கறத வந்து சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தவிர தமிழ்நாட்டில் வேற யாருனாலையும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு சித்த வைத்தியரும் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கிற சித்த வைத்தியருடைய விளம்பரங்கள் எல்லாத்தையும் பாரு. எந்த சித்த வைத்தியருடைய விளம்பரங்களையும் ஒதுக்க வேண்டாம், அவ்வளவு விளம்பரங்களையும் பாரு, அவ்வளவு பேர்த்திட்டு போய் ஆலோசனை பண்ணு. அதே மாதிரி எங்கிட்டயும் ஒரு முறை ஆலோசனை பண்ணு. நான் சொல்ற முறைகள், நான் சொல்ற இது ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீ தீர ஆலோசனை பண்ணினா 2 மாசத்துல குணப்படுத்துறேன், 10 நாள்ல குணப்படுத்துறேன், சாப்பிடும் போதே குணப்படுத்துறேன்னு உனக்கு இருக்கிற அவசரத்துக்காக அவங்ககிட்ட போனேன்னா உன்னுடைய வாழ்க்கையை வந்து குட்டிச்சவர் பண்ணி சின்ன பண்ணப்படுத்தி நாசப்படுத்திடுவாங்க அவங்க. சித்த வைத்தியத்துக்கு போகும்போது அந்த வைத்தியத்துல பார்த்தீங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்றாங்க, உன்னுடைய உடம்ப முழு பரிசோதனை பண்ணுங்களாம். சித்த வைத்தியம் படிச்சுட்டு வந்தவன் உன்னுடைய உடம்ப பூரா முழு பரிசோதனை பண்ணணும். அப்படின்னா முழு பரிசோதனை பண்ணுங்கிறது வந்து ஆங்கில மருத்துவத்தில் தான் அவங்க பட்டப்படிப்புல படிச்சுட்டு வரதுல அவங்களுக்கு அந்த முழு பரிசோதனையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சித்த வைத்தியத்துல வந்து பார்க்கணும் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு சித்த வைத்தியத்தை ஏமாத்திக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு மக்களை ஏமாத்திட்டு இதெல்லாம் தேவையான விஷயமா? அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், என்னுடைய பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்னா இவ்வளவு பாரம்பரியமிக்க சித்த வைத்தியசாலையில இருந்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எந்த மருத்துவர்கள் கண்ணு இது வந்து கண்டிப்பாக சொல்றேன், கடுமையா எச்சரிச்சுன்னு சொல்றேன். நான் ஒண்ணு இந்த சின்னத்திரை இன்னைக்கு பார்த்தவங்க அவ்வளவு பேருமே இனிமேல் பரிசோதனை அப்படின்னு சொன்னா இந்த பலகீனம் ஆண்மை குறைவு இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை அப்படிங்கிறத யாருமே போய் டெஸ்ட் எடுக்காதீங்க. டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து உங்க வாழ்க்கையை ஏமாற்றி அவங்க உங்களை சின்ன பண்ணப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா இல்லாத பொய் என்னென்ன பொய்யோ தமிழ்நாட்டுக்காரன் எவ்வளவு பொய் பேசுறானோ அவ்வளவு பொய்யும் அதுல பேசிக்கிட்டே வருமா. உனக்கு இது சரியில்லை அது சரியில்லை, விந்து போற குழாயில தடைப்பட்டுருச்சு, விந்து போற குழாயில தடைப்பட்டிருக்கிறோம், விந்து வெளியே வரதில்லைங்கிறது, விந்து நீத்து போச்சு, இல்ல என்பதுக்கு ஈடுபட தகுதியில பொய்ய பேசுறான் பேசியே சரிக்கலாம் பொய்ய. நம்ம தமிழ்நாட்டு பேர பசங்க தானே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பேர பசங்க மகன் போட்ட வாலிபர்கள் உங்க கூட பிறந்தவன் தானே. தமிழ்நாட்டில் இருக்க அவ்வளவு பேரும் நம்ம கூட பிறந்தவன் தான். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பசங்களும் பேர பசங்களும் மகன் போட்ட வாலிபர்களும் உடன் பிறந்த சகோதரனும் நம்ம கூட பிறந்தவங்க தான். அண்ணன் மீத நம்மலாம் ஜாதி மதம் தமிழ்நாட்டில் என்னைக்குமே வேண்டாம், ஜாதி மதம் தமிழ்நாட்டில் என்னைக்குமே வேண்டாம். நம்ம அவ்வளவு பேரும் உடன்பிறப்புல அவன் வேண்டாத தெய்வம் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணிட்டு வந்துடுறான். தெரிஞ்சோ தெரியாம ஒவ்வொரு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் படிக்கிற நேரத்தில் ஹாஸ்டல்ல தப்பு செஞ்சு வர பசங்களை போய் நான் டெஸ்ட் எடுத்து பார்த்து சொல்றேன்னு இந்த சித்த வைத்தியம் படிச்சுட்டு வந்து நான் டெஸ்ட் எடுத்து பாக்குறேன்னா எவ்வளவு ஏமாத்துற ஜனங்களை நம்ம தமிழ்நாட்டு மக்களை சொல்லு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை டெஸ்ட் எடுத்து பார்த்துறேன்னா நீ டெஸ்ட் எடுத்து பார்த்து சொல்றது வந்து ஏமாத்துறதுக்காக நான் டெஸ்ட் எடுக்கிறேன். சித்த வைத்தியம் என்ன தெரியுமா உனக்கு? 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தகப்பனார் சென்னை மாநகரத்தில் மவுண்ட் ரோட்ல ஹிந்து பில்டிங் பக்கத்துல எனது தகப்பனார் முகாம் இருக்கும்போது அவர் ஒரு வியாதிஸ்தரை பார்க்காமயே அவன் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் இல்லது தகுதி இருக்கானா தகுதி இல்லையா, குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதான்னு அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி அதை நிரூபிச்சு காட்டியிருக்கார், சொல்லியிருக்கிறார். அதை என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு பேர பசங்களுக்கும் மகன் போட்ட வழிகளுக்கும் நான் சொல்லி வந்திருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க 1 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில
கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்கு இல்லையா, பெரிய ஷாப்பிங் சென்டர். அந்த ஷாப்பிங் சென்டர்ல நான் எனது பேர பசங்களோட போயிருக்கும்போது காலேஜ் பசங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பசங்க என்ன நிறுத்தி பப்ளிக்கா அவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல, நீ உங்க அப்பா வந்து பலகீனத்துல ஒரு ஆளை பார்க்காமயே சொன்னாங்கன்னு நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து யாருமே பார்க்காமயே பலகீனத்துல பாதிக்கப்பட்டவன்னு சொல்றேன்னு சொல்றீங்களே, இந்த 15 பேர்த்துல யாராவது பலகீனத்துல பாதிக்கப்பட்டிருக்கான், யாரும் பலகீனத்துல பாதிக்கப்படல அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னா, ஏப்பா சொல்ல முடியாது அப்படின்னா, அப்ப நீங்க சொல்லிட்டு தான் இந்த ஷாப்பிங் மாலை சுற்றி பார்க்கறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தடுத்து நிறுத்திக்கிட்டாங்க. அவ்வளவு பேத்தையும் நான் நிரூபிச்சு அந்த பசங்கிட்ட, தாத்தா நீங்க தான் சித்த வைத்தியர் தமிழ்நாட்டில், நீங்க தான் சித்த வைத்தியர் அப்படின்னா அந்த பசங்க பாராட்டி என்னை வெளியே அனுப்புற அளவுக்கு அப்படியே அந்த ஷாப்பிங் சென்டர்ல இருக்கிற அவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதனுடைய கதையும் என்னுடைய சின்ன திரையில சொல்லியிருக்கேன். ஏன்னா சித்த வைத்தியம்னா என்ன தெரியுமா, 5 வருஷம் படிக்கிறது, 10 வருஷம் படிச்சுட்டு வந்து வைத்தியம் சொல்றது அப்படிங்கிறது, படிச்சுட்டு வந்தவங்க எல்லாமே ஏமாத்துறாங்கிறது இல்ல, படிச்சுட்டு வந்தவங்க அத்தனை பேருமே தங்கமான முறையில படிச்சுட்டு வந்து சத்தியத்தை கட்டுப்பட்டு, தர்மத்தை கட்டுப்பட்டு, நியாயத்தை கட்டுப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு சிலர் மட்டும் உன்னை விந்த கட்டுப்பாட்டை டெஸ்ட் எடுக்கணும், குழந்தை பாக்கியமா டெஸ்ட் எடுக்கணும். என்னத்துக்குப்பா குழந்தை பாக்கியத்துக்கு டெஸ்ட் எடுக்கிற சொல்லு, குழந்தை பாக்கியத்துக்கு டெஸ்ட் எடுக்கிறது யாரை ஏமாத்துறதுக்காக. டெஸ்ட் அப்படிங்கிறது இனிமேல் யாருமே எடுக்காதீங்க. எந்த மருத்துவர், எங்க ஊர்ல கூட பாத்தீங்கன்னா அதிகபட்சமா விளம்பரத்தில் வரும்போது, உனக்கு ஆண்மை குறைவு இருக்கிறதா இல்லையா, விந்து உற்பத்தி ஆகுதா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்குதா இல்லையா, நீ இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இருக்குதா இல்லையான்னு சொல்லி விளம்பரம் பண்றதை பார்த்து, இந்த டெஸ்ட் எல்லாம் நான் எடுத்து பார்த்து உங்களை ப்ரூவ் பண்ணி நிரூபிக்கிறாங்கன்னா, உனக்கு ஆண்மை குறைவு இருக்கிறதா இல்லையா, விந்து உற்பத்தி ஆகுதா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்குதா இல்லையா, நீ இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இருக்குதா இல்லையான்னு சொல்லி விளம்பரம் பண்றதை பார்த்து, இந்த டெஸ்ட் எல்லாம் நாங்க எடுத்து பார்த்து உங்களை ப்ரூவ் பண்ணி நிரூபிக்கிறாங்கன்னா, எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா, எவ்வளவு முட்டாள்தனமா நம்மளையெல்லாம் நினைக்கலாம், உங்களையெல்லாம் நினைக்கலாம். பாத்தியா சொல்லு, எவ்வளவு முட்டாள்தனமா உங்களை நினைக்கிறான், எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா நீங்களாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறான். உங்களை டெஸ்ட் எடுத்து பார்த்து தான் சொல்லணுமா, டெஸ்ட் எடுத்து பார்த்து தான் சொல்லணும்னா, அந்த டெஸ்ட்ங்கிறது அவன் ஏமாத்துறதுக்காக பண்ற டெஸ்ட் தான் அது. இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஏமாத்துறதுக்காக எடுக்கிற டெஸ்ட். அதனால இந்த டெஸ்ட்டை வந்து என்னுடைய பேர பசங்க யாரா இருந்தாலும் சரி, மகன் போன்ற வாலிபர்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த வைத்தியத்துல போய் வேணுமாலும் பண்ணுங்க. நீங்க எந்த டெஸ்ட் 100 வைத்தியர் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லுங்க, 100 வைத்தியர் எடுத்தாலும் சரி, 100 ஆங்கில மருத்துவ டெஸ்ட் எடுத்தாலும் சரி, அவங்களுடைய டெஸ்ட்டை பாரு, 100 வைத்தியரும் 100 ஆங்கில மருத்துவர்களும் பேசுற பொய் பார்த்தீங்கன்னாக்க மாத்தி மாத்தி ஒவ்வொரு தப்பு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு டெஸ்ட் யாருக்காவது ஒருத்தர் எடுத்து, இந்த மாதிரி உனக்கு ஒண்ணுமே இல்லப்பா டெஸ்ட்ல நல்லா இருக்க போ அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா, யோசனை பண்ணி பாருங்க. இது பரிசோதனைக்காக என்னோட பசங்க செஞ்சு பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு குறைகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, குறைகள் இல்லைங்கிறதே சொல்ல மாட்டாங்க. ஒரு சித்த வைத்தியருக்கு என்ன அழகு தெரியுமா, பாரம்பரியமிக்க சித்த வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் கையெழுத்து வணங்கக்கூடிய சித்த வைத்தியர்கள், பாரம்பரியமிக்க சித்த வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் அதிகபட்சமா இருக்காங்க. அவங்ககிட்ட போய் வைத்தியம் பண்ணு, நான் வேண்டாம்னு சொல்லி சொல்லல. எங்கிட்ட வா, எங்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில இந்த சிவராஜ் சிவகுமாரனுடைய தனி திறமையே தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னாக்க, ஒரு சிகிச்சைக்கு வர யாரா இருந்தாலும் சரி, சித்த வைத்தியசாலைக்குள்ள சிகிச்சைக்கு வரும்போது, ஆபீஸுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு பையன் அங்கிருந்து நடந்து வரும்போது எப்படி நடந்து வரான், நடந்து வந்து அவன் உட்காரும் போது எப்படி உட்கார்றான், உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி சாஞ்சி உட்கார்றான், இடதுபுறமா வலதுபுறமா சாஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறான், உட்கார்ந்துட்டு இருக்கும்போது குனிஞ்சி நிமிர்றானா, எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எப்படி குனிஞ்சி நிமிர்றானா, எதுக்காக, அந்த கழுத்துக்கு மேல் பகுதி இடுப்புடைய கீழ் குருத்தும் வலி வந்துடும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தா கூட கழுத்துக்கு மேல் பகுதி இடுப்புடைய கீழ் குருத்தும் வலி வரும்போது அவனுடைய ஆண் குறி இருக்கு இல்லையா, அப்படியே சிறுத்து சின்னதாகிட்டே வந்துடும். காய் வயது ரெண்டும் பாத்தீங்கன்னா மாத்தி 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 தொங்கிக்கிட்டே வரும். அப்ப அந்த பையன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல அவனோட முகத்தை பாத்தீங்கன்னா, முகத்தை பார்க்கும் போதே கண் குழி விழுந்து கண்ணை ஒடுக்கல் விழுந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜும், அவன் முகத்தை பார்க்கும் போதே எதையோ ஒண்ணு பறி கொடுத்து இழந்த மாதிரி அவன் உட்கார்ந்துருந்தானவே, அவன் வந்து இல்லறம்பத்துக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத கரெக்டா சொல்லிடலாம். திருமணம் பண்ணக்கூடிய பையனா இருந்தா திருமணத்துக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமா ஆதாரமா இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில இந்த சிவராஜ் சிவகுமாரை தவிர தமிழ்நாட்டில் யாருனாலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த சின்ன திரையை பார்த்துட்டு எனக்கு பேர பசங்களாக இருந்தாலும் சரி, மகன் போன்ற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பேருக்கும் கடுமையா இது எச்சரிக்கையா நான் சொல்றேன். நான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, நான் உயிரோடு இருக்கிறது கூட நீங்க தமிழ்நாட்டில்
20 பேரை கூட்டிட்டு வந்தாலும் சரி, 50 பேரை கூட்டிட்டு வந்தாலும் சரி, வந்து வருஷம் நிக்க வச்சுக்க. எத்தனை பேர் நீங்க 20 பேர்த்த வேணும்னாலும் நிக்க வச்சுக்க, 50 பேர்த்த வேணுமாலும் நிக்க வச்சுக்க. அதே மாதிரி நிக்க வச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அதாவது இந்த செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் வைத்தியம் பண்றேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஏமாத்திட்டு சுத்துறாங்க இல்லையா, அந்த மருத்துவர்கள் அந்த 25 பேர் இல்ல 50 பேர்த்துல யார் பலகீனத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் பலகீனத்துல பாதிக்கப்படல, யார் இல்லைன்றதுக்கு தகுதி இருக்காங்க, யார் இல்லைன்றதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத இவங்க கிட்டயும் கேட்டு நீ தெரிஞ்சு வச்சுக்க. நானும் சொல்றேன், நான் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான், எந்த பையன் திருமணத்துக்கு தகுதி இருக்கான், எந்த பையன் திருமணத்துக்கு தகுதி இல்லை, எந்த பையன் இல்லைன்றதுக்கு ஈடுபடுறதுக்கு தகுதியா இருக்கான் அப்படிங்கிறத இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தவிர தமிழ்நாட்டில் எந்த வைத்தியசாலையும் யார் நாடுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது இதை வந்து இந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன். ஏன்னா இது தமிழ்நாட்டில் ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமான பாக்கியம் எங்களுக்கு. ஆண்டவன் எங்களுக்கு வரப்பிரசாதமான பாக்கியம், இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. இன்னைக்கு ஒரு துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் ஷூட் பண்றான் அப்படின்னா அந்த இலக்க போய் அதை தாக்குது அப்படின்னாக்க எப்படி தாக்கும், அவனுடைய எய்ம் வந்து குறி வந்து கரெக்டா இருக்கிறதுனால போய் தாக்குது. அதனாலதான் இந்த தமிழ்நாட்டில் வந்து நான் இவ்வளவு சண்டை போட்டு பேசுறேன். இப்ப ஒரே ஒரு சின்ன உதாரணம், இந்த சின்ன திரையை பார்த்துருக்கேன் அவ்வளவு பேருக்கு நான் சொல்றேன். கன்னியாகுமரியிலிருந்து மெட்ராஸ் சரி, இல்ல உலக நாடுகள் அத்தனை தமிழ்நாட்டு நம்ம சொந்தங்களையும் சரி, அவ்வளவு பேத்தையும் நான் ஒரு நாள் திட்டி பேசலாம், 2 நாள் திட்டி பேசலாம், ஒரு நாள் திட்டி பேசலாம் அல்லது 2 நாள் திட்டி பேசலாம். நான் பேசுற விஷயங்கள்ல, நான் கொடுக்குற மருந்துல, நான் கொடுக்குற மூலிகையில உங்களுக்கு மாற்றமே தெரியாம நான் ஏமாத்திக்கிட்டே இருக்கேன்னா ஒரு நாள் நான் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம். இவ்வளவு நாள் ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு பையனை இவ்வளவு சண்டை போட்டு பேசுறேன் அப்படின்னா என்கிட்ட விஷயம் இருக்கிறதுனால நான் பேசுறேன். அந்த மூலிகை ரகசியங்கள் எங்க கிட்ட இருக்கு. ஒரு பையன் படிக்கிற பையனை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னா, அந்த படிப்புல ஜெயிக்க வைக்க முடியும்னா எங்கனால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி இல்லறம்பத்தில் கல்யாணம் பண்ண போறான், கல்யாணத்துக்கு தகுதி இல்லாம இருக்கிறான், கல்யாணத்துக்கு தகுதி பண்ணி அவன் இல்லறம்பத்துல ஜெயிச்சு மனையோட சந்தோஷப்பட்டு குழந்தை குட்டி பெற்று 100 ஆண்டு வாழ வைக்க முடியும் அப்படின்னா சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டும்தான் முடியுமே ஒழிய தமிழ்நாட்டில் வேற எந்த சித்த வைத்தியரும் இன்னைக்கு இல்லை, இன்னும் 100 வருஷம் எடுத்தாலும் சரி. இதை நான் சேலஞ்சாகவே நான் பண்றேன். நான் என்னுடைய வயசுல சேலஞ்ச் பண்ணி நான் சொல்றேன். நான் எந்த சித்த வைத்தியருக்கும் நீங்க வேணும்னா அவ்வளவு பேர் வந்து கூடி வந்து நின்று செய்யுங்க. எந்த சித்த வைத்தியரும் கொம்பு முளைச்சா கூட பண்ண முடியாது. நான் பண்ணி கொடுக்குற அந்த மூலிகை ரகசியங்கள்ல மூலிகை ரகசியம்னா சாதாரண மூலிகை ரகசியமா, அபரிதமான மூலிகை ரகசியங்கள், அபரிதமான மூலிகை ரகசியங்கள், 7 தலைமுறை மூலிகை ரகசியங்கள். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த நிகழ்ச்சி நான் பேசுறதே காரணம் வந்து என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்க பசங்க இன்னைக்கு அதிகபட்சமா கெட்டு போய் வராங்க. படிச்ச பசங்களும் கெட்டு போறான், படிக்காத பசங்களும் கெட்டு போறான். அந்த வருத்தத்துல வேதனையில தான் இந்த அளவு நான் சொல்றேன். நான் ஏண்டா கண்ணு சொல்லு, கோபம் வருதா உனக்கு? சொல்லு, உங்களுக்கு கோபம் வருதா? ஒரே ஒரு பையன் கூட ஆன்மத்தன்மை இழந்து இல்லறம்பத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னா மனவரையில கால் எடுத்து வைக்காதுங்க. என்னுடைய பேர பசங்க மகன் போன்ற வாலிபர்களையும் நான் கேட்கறேன். அப்பா அம்மா சொல்றாங்க அப்படின்னா, இப்ப திருமண மாசம் வந்துருச்சு, இந்த திருமண மாசத்துல அப்பா அம்மா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக திருமணமே பண்ணிடாத. உன்னால பாரு, உன்னோட உடம்ப அப்படி பார்த்துக்க முடியும், உன் உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். ஒரு பெண்ணை இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அந்த பெண் ஐயோ மாமா எனக்கு போதும் மாமா விட்டுடு மாமான்னு சொல்ற அளவுக்கு உன்னால முடியும் அப்படின்னா நீ மனவரையில கால் எடுத்து வைக்கணும். ஒரு பெண்ணை இல்லன்பத்தில் ஈடுபட்டு அந்த பெண் வந்து ஐயோ மாமா எனக்கு போதும் மாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன் உடம்புல சக்தி தெம்பு இருந்தா தான் நீ மனவரையில கால் எடுத்து வைக்கணும். இல்லைன்னா ஓடி போய் தொலைஞ்சிடா, சன்னியாசியா ஓடி போய் தொலைஞ்சிரு. தயவு செய்து நான் திட்டி பேசுறேன், கோவப்பட்டு பேசுறது இல்லை. ஏன்னா அந்த மேல உங்களுக்கு என்னுடைய மனசு வந்து அப்படியே வெறித்தனம். அதாவது ஒரு ஆத்துல அடிச்சுட்டு போகுதுன்னு வச்சுங்க, ஆத்துல அடிச்சுட்டு போகும்போது அவன் என்ன பண்றான், கடவுளே ஏதாவது கிடைச்சா தப்பிச்சுக்கலாமே சொல்லி எதையாவது பிடிக்க போறான் பாரு, பிடிச்சா தப்பிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான் பாரு. அந்த மாதிரி என்னுடைய ஆயுஷ் முடிய போறதுக்குள்ள எனக்கு வெறித்தனம் இன்னும் வெறித்தனம் இல்லை. என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரரை சிரிக்க வைக்கணும்னு சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா வரணும். தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கூட வீணாக கூடாது. தமிழ்நாட்டில் என்னுடைய மகள் போன்ற பெண்கள் அத்தனை பேரும் சந்தோஷம் பண்ண மகிழ்ச்சி பண்ண கணவன்கிட்ட கல்யாணம் கட்டிக்கிட்டு அவங்க படுற சந்தோஷம் அடடா அந்த அளவு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் கல்யாணத்தை கட்டிக்கிட்டு படுற சந்தோஷம் இருக்க. உலகத்துல என்னடா சந்தோஷம், உலகத்துல என்ன பெரிய சந்தோஷம் சொல்லு? மனைவியோட நீ அனுபவிக்கிற சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷம் வந்து மனைவி வந்து இல்லறம்பத்தில் ஈடுபட்டு மாமா போதும் மாமா ஏமாமா சிரமப்படுத்துற அப்படின்னு சொல்றா பாரு, அதுல அடையிற சந்தோஷம் இருக்கு பாரு. அந்த சந்தோஷம் உன்ன வாழ்க்கையில படிச்சுட்டு இருக்கிறவனா படிப்புல ஜெயிக்க வைக்க முடியும். இல்லறம்பத்தில் ஈடுபட்டு நீ ஜெயிச்சுட்டேனாக்கா அந்த மாமா வந்து போதுமாமா
ஏமாமா சிரமப்படுத்துற விட்டு தொலை அப்படின்பா. ஏன் விட்டு தொலைனாக்க அவன் மேல இருக்கிற ஆசையில சொல்லுவான், அவ்வளவு சிரமப்படுத்துவான். அந்த மாதிரி சொல்றவன் போதுமாமான்னு சொல்லும் போது அவன் வாழ்க்கையில அடையிற வெற்றி இருக்கு பாரு. எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமான சிகரத்தில் ஏறிடுறான். எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமான சிகரத்தில் ஏறிடுறான். எவனாலையும் பண்ண முடியாது. அந்த அளவு அவன் மனசுல நிம்மதி சந்தோஷம் கிடைச்சிடும். நீ நாட்டை ஆண்டுகிட்டு பதவி கொடுத்தாலும் சரி, கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, சொத்து ஊடு நிறைய பண்ணி கொடுத்தாலும் சரி, அந்த மாமா போதும் அப்படிங்கும் போது அவங்க அடையிற மகிழ்ச்சி ரெண்டு பேரும் அந்த புள்ள மட்டும் என்ன பண்ணுவா தெரியுமா? அவங்க மாமனை நீ ஏதாவது கோபத்துல சண்டை போட்டு வீட்டை விட்டு எங்க வெளியே போன்னு சொன்னீங்கன்னா கூட அந்த புள்ள என் மாமன் தான் வேணும் அப்படி சுத்தி 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 வட்டடிப்படா. தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் ஒரே ஒரு பெண்கள் கூட கணவன்கிட்ட எனக்கு இல்லறப்பட்ட திருப்திப்படுத்துன்னு கேட்க மாட்டான். அந்த முறையை தெரிஞ்சு நீ தான் திருப்திப்படுத்தி ஆகணும். அந்த மாதிரி என்னோட தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பேர பசங்களும் கல்யாணத்தை கட்டிட்டு அந்த பெண்ணும் அந்த பையனும் அடையிற சுகம் அபரிதமான சுகத்தை அனுபவிக்கணும். தமிழ்நாட்டில் என் பேர பசங்க வாழ்க்கை பூரா இன்னும் 100 வருஷம் இல்ல 200 வருஷம் இல்ல இன்னும் எத்தனை யுகம் வந்தாலும் இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இந்த சிவராஜ் தாத்தா சொல்ற நிகழ்ச்சி உங்களை எல்லாம் மாற்றி உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி சந்தோஷப்படணும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க இல்ல நாளைக்கு பார்க்க போறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஐயோ சிவராஜ் தாத்தா இந்த அளவுக்கு சொல்லியிருக்காதே, சிவராஜ் தாத்தா இந்த அளவுக்கு சொல்லியிருக்காதே அப்படின்னு நீங்க நினைச்சு திருந்தி வாழ்க்கையில சந்தோஷம் அடைகிறது தான் என் வாழ்க்கையில நான் அடையிற மகிழ்ச்சி. அதனால அவங்க வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சி பண்ணி சந்தோஷப்படுத்தி நிம்மதி பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.